ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பெண்களுக்கு உபயோகமான சில வீட்டு குறிப்புகள். இந்த குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கிறப்ப பருப்போட கொஞ்சமாக மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு வேக வைப்போம். இது கூடவே கொஞ்சமாக வெந்தயமும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து பருப்பு வேக வச்சு சாம்பார் வச்சிங்கன்னா சாம்பார் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நம்ம சாம்பாருக்கு காய் வதக்கிட்டு வேக வைக்கும்போது அந்த வேக வைக்கிற தண்ணியில் புளி தண்ணியை கரைச்சி ஊற்றி காயை வேக வச்சிங்க அப்படின்னா காய்கறியோட சத்துக்கள் எதுவுமே குறையாமல் இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக குக் பண்ணும்போது நம்ம வெஜிடபிள்ஸில் இருக்கிற சத்துக்கள் கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம புளி தண்ணியில் வேக வச்சோன்னா அதோட சத்துக்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக அதுலேயே ரீட்டைன் ஆகும். இப்போ நம்ம வெந்தயம் போட்டு வேக வச்ச பருப்பு ரெடியாக இருக்குது. நான் எப்பயுமே மஞ்சத்தூளை பருப்போடு போட மாட்டேங்க, நான் இதில் தான் போடுவேன். இப்போ பருப்பில் வெறும் பெருங்காயத்தூள் வெந்தயம் போட்டு வேக வச்சேன். இப்போ அந்த பருப்பை இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி புளி தண்ணியில் போட்டு நல்லா காய்கறியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச பருப்பை கடைசியாக சேர்த்து ஒரு 2-3 கொதி விட்டுட்டு இறக்கி பாருங்கள். இப்போ நான் தாளித்து கொட்டிடுறேன் கடைசியாக சாம்பாருக்கு. சாம்பார் செம்மையாக அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சாம்பார் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த டிப்ஸு, நம்ம பனங்கிழங்கு நார்மலாக ஊர் பக்கம்லாம் கிடைக்கும். இதில் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியல. மேக்ஸிமம் 80s கிட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கூல்ஸ்க்கு வெளியில் விற்பாங்க, அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ருப்போம். இல்லை ஊர்லேயே கூட நிறைய சந்தையிலலாம் வியாபாரம் பண்ணுவாங்க, வீட்டில் வாங்கிட்டு அவிச்சு தருவாங்க. ஆனால் இப்போ பனங்கிழங்கு யாருமே மேக்ஸிமம் சாப்பிட்றதில்ல. அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. பனங்கிழங்கு வேக வைக்கிறதுக்கான ஒரு டிப்ஸு தாங்க இது. நார்மலாக உப்பு போட்டு வேக வைப்பாங்க, இல்லை கொஞ்சம் கூட மஞ்சத்தூளும் போடுவாங்க. இப்போ நான் இதில் என்ன சொல்ல போகிறேன்னா, உப்பு கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ப்ளஸ்ஸு கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்துட்டு வேக வச்சு பாருங்கள். பனங்கிழங்கோட டேஸ்ட் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்லா வெந்து வரும் கிழங்கு. நார்மலாக நீங்கள் வேக வைக்கிறப்ப இருக்கிற சாஃப்ட்னஸை விட இந்த மாதிரி மஞ்சத்தூள் லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா பனங்கிழங்கோட டேஸ்ட் இன்னும் சாஃப்டாகவும் நல்ல கொஞ்சம் லைட்டாக காரம் ஏறியும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நார்மலாக பனங்கிழங்கு குக் பண்ணுறதுக்கு டைம் நிறைய எடுக்கும். இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டால் போதும், சூப்பராக பனங்கிழங்கு வெந்து வந்துடும். அடுத்த டிப்ஸு, இப்போ நம்ம நிறைய உப்பு வாங்கி பயன்படுத்துகிறோம். இப்போ வர்ற உப்புலாம் எதுவுமே நல்ல உப்பு இல்லைங்க. அதை பியூரிஃபை பண்ணி ரொம்ப அப்படியே ஒயிட் கலரில் தான் நமக்கு கிடைக்கிது. பேக்கெட்டட் சால்ட்டு தான் நம்ம மேக்ஸிமம் வாங்குகிறோம். ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த சாக்கு மூட்டையில் கொண்டு வியாபாரம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி உப்பு வாங்குங்க, அதுதான் ரொம்ப ஆரோக்கியமானது உடம்புக்கு. இப்போ அந்த உப்புமே பார்த்திங்கன்னா நல்லா ப்யூரிஃபை பண்ணி வெள்ளை கலரில் கொண்டு வராங்க. அந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கிற ப்யூரிஃபை பண்ண உப்பு உடம்புக்கு ரொம்ப கெடுதல். ஏன்னா அதை ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக நிறைய கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க. அதனால் உப்பை இந்த மாதிரி வறுத்துட்டு தான் உபயோகப்படுத்தணும். உப்பை வாங்கிட்டு வந்ததும் உடனே கடாயில் கொட்டி நல்லா வறுத்துருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சூடு, நல்லா ஃபுல் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு நல்லா வறுங்க. அந்த மாதிரி வறுக்கிறப்ப உப்பு படப்படன்னு வெடிக்கிற சவுண்டு கேட்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா வெடிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி உப்பை வறுத்துட்டு உபயோகப்படுத்துறதுல உடம்புக்கும் ஆரோக்கியம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா மழையினால் உப்பில் சலசலன்னு தண்ணி விடும், அப்படியே சொதன்னு இருக்கும். உப்பை நமக்கு அல்லவே கடுப்பாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையும் அவாய்ட் பண்ணலாம் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி வறுக்கிறப்ப அந்த உப்போட வெள்ளை கலரும் கொஞ்சம் மாறி இருக்கும் பாருங்கள். அந்த வறுபடுறப்ப உப்பில் இருக்கிற விஷத்தன்மை கெமிக்கல்ஸ் போயிடும் பாருங்கள். முன்னாடி இருந்த உப்பு கலரை விட இப்போ இருக்கிற உப்பு கலர் லைட்டாக மாறி இருக்குது. இப்போ இதை லைட்டாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம எப்பயும் கொட்டி வைக்கிற ஜாரில் உப்பை கொட்டி வச்சுருங்க. எப்பயுமே உப்பை இதே மாதிரி வறுத்துட்டே உபயோகப்படுத்துங்க, அதுதான்
ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இப்போ உள்ள லைஃப் ஸ்டைலுக்கு. இந்த மாதிரி உப்பு வறுத்துட்டு கொட்டக்குள்ள இது கூடவே ஒரு தேங்காய் சில்லையும் போட்டு வைங்க. இந்த தேங்காய் சில்லு உப்பு தண்ணி விடாமல் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உப்பு தண்ணி இந்த மாதிரி வறுத்துட்டு வச்சாலே உப்பில் தண்ணி அதிகம் வராது. அதையும் மீறி தண்ணி வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த தேங்காய் சில்லு தண்ணி விடாமல் உப்பை ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு ஸ்பூனாகவும் நம்ம உபயோகப்படுத்தலாம். அடுத்ததாக நம்ம தூள் உப்பும் கடையில் வாங்குவோம். அதுவுமே உடம்புக்கு நல்லதுங்களுங்க. கல்லுப்பு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் கல்லுப்பு மட்டுமே உபயோகப்படுத்துங்க. உங்களுக்கு பொடி உப்பு தேவைப்படுது, நம்ம மாவு பிசைகிறப்ப சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றப்ப எக்ஸ்ட்ரா தேவைப்படுறப்ப கொஞ்சோண்டு போட்டுக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி வறுத்த உப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நல்ல பவுடரியாக கிடைக்குங்க. நீங்கள் நார்மலாக கல் உப்பை போட்டு மிக்சியில் அரைக்கிறத விட வறுத்துட்டு அரைச்சிங்கன்னா தண்ணி விடாது, நல்ல பவுடரியான உப்பு கிடைக்கும். இந்த மாதிரி உப்பை வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைக்கக்குள்ளே நிறைய பெனிஃபிட் இருக்குது, உடம்புக்கும் நல்லது. ரெண்டாவது, மிக்ஸி ஜாரில் நம்ம உப்பை போட்டு அரைக்கக்குள்ளே அதோட பிளேடும் ஷார்ப்னஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் 2 விதமான டிப்ஸஸ் இருக்குது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வறுத்த உப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிட்டேன். இதை கொஞ்சமாக ஆற விட்டுட்டு இப்போ ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுக்கிறேன். நமக்கு தேவையான கண்டெய்னரில் கொட்டி வச்சுக்கோங்க. இதுலேயும் இந்த மாதிரி நான் ஒரு சின்னதான ஒரு தேங்காய் சில்லு போட்டுடுறேன் உப்பு அரைச்சதுலையும். இப்போ பாருங்கள், பொடி உப்பும் கிடச்சிச்சு, நமக்கு நல்ல பவுடரியான உப்பும் கிடச்சிருக்கு, ஆரோக்கியமானதான உப்பாகவும் நமக்கு இந்த உப்பு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கடையில் பவுடர்டு சால்ட் வாங்கவே வாங்காதீங்க. அது உடம்புக்கு ரொம்பவே கெடுதலுங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் உள்ள கெமிக்கல்ஸுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணி காமிச்சாங்கங்க. அது ரொம்ப ரொம்ப பாய்சனஸான ஒரு உப்பு. அதனால் தூள் உப்பு கடையில் வாங்கவே வாங்காதீங்க. இந்த மாதிரி கல்லுப்பை வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ அடுத்த டிப்ஸு, நம்ம வீட்டில் மழை காலங்களில் பொருள்லாம் வாங்கிட்டு கொட்டி வைக்கிறப்ப அதை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு சில டிப்ஸஸ்லாம் நான் நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த டிப்ஸும். நான் இப்போ தான் முந்திரி பருப்பு வாங்கிட்டு கொட்டி வைக்கிறேன். இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு வாங்கிட்டு கொட்டி வச்சதில் நிறைய பூச்சி இருந்தது. அந்த மாதிரி பூச்சி வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா குலுக்கிட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வண்டு பிடிக்காது. மழை காலத்தில் அதுவும் சீக்கிரம் வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு, நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கு மாவு பிசையக்குள்ளே மீதி மாவு மீந்துடும். எவ்வளோ தான் நம்ம கம்மியாக அளவு பார்த்து பிசைஞ்சாலுமே கூட சம்டைம்ஸ் மீந்துடுற மாவை நம்ம அப்படியே கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருவோம், ஏதாவது ஒரு பாக்ஸில். அந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா இந்த மாவு அந்த மேல் பக்கம்லாம் அப்படியே கருப்பாக ஆகிடும். உள்பக்கம் நல்லாயிருக்கும், பட் மேல் போர்ஷன் கருத்து போயிடும். அது நமக்கு சப்பாத்தி போட்டால் கலரே மாறின மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் போடக்குள்ள நல்ல காத்தோட்டம் போகாத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. எட்ஜஸ் எல்லாம் நல்லா க்ளோஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸில். இதுக்கப்புறம் இது மேலே சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஏதாவது ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் இல்லை கடலை எண்ணெய் எதுவாக இருந்தாலும் 1 ஸ்பூன் அளவுக்கு மேலே எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி தடவி விட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு 1 வாரத்துக்கு கருத்து போகாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் மாவு. நீங்கள் எப்போ வேணால் எடுத்து உபயோகப்படுத்தலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.